ஹலோ buddies. நீ நான் பார்க்க போற பார்த்தீங்கன்னா ரெண்டல் கேர்ள்ஃப்ரெண்டோட சீசன் 1 எபிசோட் 6 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா காசியாவும் அப்புறம் அந்த பொண்ணு சீசுகாராவும் ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவன் ஒரு மூலைக்கும் இவன் ஒரு மூலைக்கும் மொத்தமா தனித்தனியா தூங்கிட்டு இருப்பான். எங்க பாரு, எந்த ராங் ஐடியும் நினைச்சுக்காத. சரி பாவமே, ஃபீஸ் கட்டியிருக்கே இந்த ரூம் தங்குறதுக்கு, அதுக்காக தான் அலோவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா போய் அந்த மூலையில தூங்கு, நான் இந்த மூலையில தூங்கிக்கிறேன். நடுவில் வந்து பெரிய கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுமே அதுக்கு சரி சரி புரியுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். மட்டும் இல்லாம எனக்கு கராத்தே அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த ரெண்டல் கேர்ள்ஃப்ரெண்ட் ஜாபுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரிம்மா, நான் அவன் பக்கமே வரலமான்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு சைடு போய் தூங்கிடுறான். லைட்டும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இங்க பாரு, எனக்கு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டா மோடு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதை தாண்டி என்னால போக முடியல. பேசாம நான் பிரேக்கப் பண்ணல அப்படின்னு சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு போல தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் அந்நேரத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு பயங்கரமான இதா இருக்கு. ஏன்னா இவதான் வந்து இவனோட லைஃபே காப்பாத்திருப்பா. ஸோ லவ் டார்ச்சர் மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு ஓப்பனா கேட்டுறான். பேசாம நான் வந்து பிரேக்கப் பண்ணல அப்படின்னு சொல்லலான் இருக்கேன், நீ இன்னும் தூங்கல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, நான் வந்து ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நீ என்னை எப்பனாலும் ரெண்டல் பண்ணலாம், இங்க எப்பனாலும் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரெண்டல் மட்டும் தான் நம்ம வந்து இருப்போம், மற்றபடி ரியல் லைஃப்ல நம்ம வந்து கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் ஆக முடியாது. ஸோ அது வந்து என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இவனுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிளாஸுக்கு போறாங்க. அப்ப கிளாஸுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இவனுமே வந்து கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்றான். இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். அதுக்குமே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுது. அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்லுறேன், இங்க பாரு, என்ன எதுக்கு இப்படி கூட்டு வந்தேன், நான் உனக்கு என்ன சொன்னேன், வெறும் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்றேன். இங்க பாரு, கீபே தான் எங்களுக்கு வந்து கிராண்ட் மார்க் தெரியும். சோ அவன் கிட்ட இருந்து நம்ம நல்லபடியா நடிச்சோம்னா நம்ம வந்து கிராண்ட் மார்க் கிட்ட யார்ட்டையும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தூரத்துல இருந்து அந்த எக்ஸ பாக்குறா பாருங்க. பார்த்தா அவன் மறைச்சுக்கிட்டே இருக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே காஃபி ஷாப் போறாங்க. அங்க போயிட்டு காஃபி குடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே என்னோட பேமெண்ட் தான்றான். இவனுமே சலிக்காம பேமெண்ட் தந்துகிட்டு இருக்கான். அப்புறம் இவனோட போன் எடுத்து வைக்கிறான் பாருங்க. போனை பார்த்தா பயங்கரமா கிராக் விடிஞ்சு உடஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ அதை பார்த்து என்ன கேட்கறான், என்னாச்சு போன் என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். இல்ல அன்னைக்கு வந்து உன்னை காப்பாத்த போனேன்ல, அந்த இடத்துல போன் நான் கீழே போட்டுட்டு வந்துட்டேன். அதனால போன் பயங்கரமா உடஞ்சு கிராக் விழுந்துருச்சு அப்படின்னு இருக்கா. சரி ஓகே, எனக்காக ரொம்ப ரிஸ்க்ல இருக்கு வேணாம், அந்த காஃபி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க நேரம் இப்படி பேசிட்டு போய்க்கணும் பாத்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான் பாருங்க. அவன் வந்து என்ன சொல்றான்னா, ஹே உங்க நேரம் பார்க்க ரொம்ப நல்ல கப்பலா இருக்கீங்க, எனக்கும் ஒரு லவர் இருக்கு, நம்ம டபுள் டேட் போவோமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டபுள் டேட்டா, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல கண்டிப்பா நீங்க வந்தது ஆகும்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்களுமே வேற ஆப்ஷனே இல்லாம ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ன கேட்கறான், இங்க போய் டபுள் டேட் பேசாம எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல, அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் நீ பே பண்ணிடு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து நீ ஆப் மூலியமா புக் பண்ணு, சும்மா வந்து கூப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தனியா போய்கிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா அங்கிட்டு இருந்த ஸ்கூல் பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தலையில் ரிப்பன் வச்சிருக்கு. அந்த பொண்ணு மேல இடிச்சிடறான். இடிச்சிட்டு சாரி தெரியாம இடிச்சிட்டேன்றான். இங்க பாருங்க உங்க வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா போங்கன்னு சொல்லிட்டு அவளுமே வந்து இவனை தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போயிட்டு அந்த டபுள் டேட் வந்துருது. அந்த டேட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு அங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு வர, அந்த பொண்ணை வந்து வேற யாருமே கூட்டிட்டு வரல, அவன் ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, அன்னைக்கு வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணை இடிச்சிருப்பான்னு சொன்ன ஒரு ரிப்பன் போட்ட பொண்ணு, அந்த பொண்ணு தான் இடிச்சிருப்பான். சோ அந்த பொண்ணு கிட்ட தான் போய் கேக்குறான், ஏய் நீ தானே அன்னைக்கு எந்த என் மேல மோதினது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆமா தெரியாம மோதிட்டோம். ஓ ஆமா, அப்ப நீ தானே அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு அன்னைக்கு தெரியாம ஒரு ஆக்சிடென்டால தான் அவன் மேல இடிச்சிட்டேன், தெரியாம சாரி அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு அவனுக்கு போய் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னைய பார்த்தா எனக்கு வந்து வெறும் ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம மிசுவாரா வந்து இவனை பார்த்துட்டு மறைச்சிட்டு, என்னாச்சு எதுவும் மறைச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பேசாம வாங்க கிளம்புவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போறாங்க பாத்தீங்கன்னா ஒரு மவுண்டன் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிபிஷியல் மவுண்டன் கிளைம்பிங் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் போறாங்க. அங்க போயிட்டு அவன் ஃப்ரெண்டுமே மலை ஏறமா ஏறிட்டு இருக்கான். அரப்பா இங்க யாரா கூட்டிட்டு வருவேன், இதுதான் டபுள் டேட்னு சொன்னேன், பேசாம இதுக்கு நான் மட்டுமே வந்திருக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு போய் 5000 ரூபாய் செலவு பண்ண வச்சுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீசுக்கு வந்து எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவா தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னு அவன் நல்லாவே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் நல்லா எழுதிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏறி மொதல் ஸ்டெப்லயே பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மொதல் ஸ்டெப்லயே கீழே விழுந்துருது. அப்புறம் ஹீரோவும் சீசுகாரவும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தேங்க்ஸ் நீ எனக்கு வந்ததுக்கு, நீ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க, அது மட்டும் இல்லாம எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே வேணா இந்த என்னோட சோடாவை நீ கூடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கொடுக்குறா. இவனுமே பார்த்து முழிச்சிட்டு இருக்கா. இங்கே பாரு, ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் கொடுத்தேன், ஃப்ரெண்டு கூட இல்ல, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பையன் உட்காந்துருக்கானு தான் கொடுத்தேன், மத்தபடி எதுவும் இல்ல, வேணாட்டி விட்டு நானே குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுமே எடுத்துடுறா. எடுத்துக்க
அதுக்கப்புறமா இல்ல பரவாயில்ல நீ எனக்கு தரலான்னு சொல்லிட்டு அவனுமே வாங்கிக்கிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா இன்னொரு சைடு அந்த ரிப்பன் போட்ட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து நம்ம சீஸ்ரோ வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுனா, ஆமா நீ ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஓப்பனா கேட்டுறா. கேட்ட உடனே நம்ம சீஸ்ரோக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்ன ஈஸியா கண்டுடல அப்படின்ட்டு என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியல, ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லாம கூட இந்த காலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சும்மா நடிக்காத, எனக்கு உன்னை பத்தி ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் இவனுமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து இங்க பாரு என்னோட இந்த ரியல் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சா யார்கிட்ட என்ன எப்படி தெரிஞ்சு யார்கிட்ட மாட்டின அப்படின்னு சொல்றான். இங்க பாரு உன் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டா என்னை கண்டுபிடிச்சா, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, பட் கண்டுபிடிச்சா இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, எப்படி மூடி மறைக்கிறதுனா அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்ப டெலிவரி மாட்டிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அவன் வந்து நார்மலா தான் நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுமே பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்துட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ அந்த ரிப்பன் போட்ட பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, சரி ஓகே நீங்க தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றீங்களா, நீங்க வந்து பப்ளிக்கா கிஸ் பண்ணிக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். கிஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு 2 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல போய் கிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா இருக்கு, பரவாயில்ல என்ன பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சீஸ் ரூமே வேற வழியே இல்லாம அவனை வந்து பயங்கரமா வந்து லிப் கிஸ் பண்ணிடுறா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாக்குறதா லிப் கிஸ் மாதிரி இருக்கும். அவங்களோட போனை வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருவாங்க. சோ இவன் வந்து இந்த சைடு வந்து கையை வச்சு மவுத்தமா மறைச்சிருவா. சோ நான் வந்து அவங்களுக்கு கிஸ் பண்ண பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க பாரு அதெல்லாம் பப்ளிக்ல பண்ணிட்டு இருக்க முடியாது, உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் தான் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல பட் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா சிசுரு கிட்ட உனக்கு ஏதோ உங்க பாட்டியே பார்க்க போகணும்னு சொல்லல, சோ நீ வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா எனக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே இங்க நடந்து போயிட்டு இருக்காங்க மொத்தமா ஈவினிங் அன்னைக்கு. சோ அவங்க 3 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து நடந்து போய்க்கிறான். அப்போ ஹீரோ வந்து அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த ரிப்பன் பொண்ணை போய் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். எனக்கு வந்து நல்லா தெரியும் நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு நான் வந்து மாட்டினா கூட பெரிய பிரச்சனையே இல்லை, பட் சிசுரு வந்து இது வந்து மாட்டிட்டு இருக்காது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி யார்ட்டுமே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து ப்ராமிஸ் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு இல்ல போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஆனோனா பொண்ணுங்க எல்லாருமே போலீஸை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட டோட்டலா இங்கேயே முடிச்சிடறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா ஒண்ணு சொல்லணும், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட பேக் ஸ்டோரி இனிமேல் தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எபிசோட் முடிக்க மாட்டா காமிச்சிருப்பாங்க, பட் எபிசோட் முடிக்கும் போது அந்த பொண்ணோட பேக் ஸ்டோரி தெரிய வரும். அது வந்து அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமான நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய்.